ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பாளிகள். அவங்கள மாதிரி உழைக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் யாருமே கிடையாது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் உழைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த விஷயங்கள் சொன்னாலும் உழைக்கக்கூடிய தயாராக இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசினர்கள். இவங்க எதிர்பார்க்குற விஷயம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் செய்கிற வேலைக்கு எனக்கு சம்பளம் வேணும், அதேமாதிரி நான் செய்கிற வேலைக்கு எனக்கு ஒரு நல்ல பதவிகள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. இது ரெண்டும் எதுக்காக எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த பதவி அப்படின்னு சொல்லக்கூடியது இவங்க வாழ்க்கையில் நான் அடுத்த நிலைக்கு போனால் தான் என்னுடைய குடும்பமே வாழ்ந்த நிலைக்கு வரும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒன்று. அதே போல் பணம் சம்பாதிச்சு நீங்கள் என்னங்க பண்ண போகிறீங்க, நீங்கள் பணம்னு கேட்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சம்பளம் வாங்கி என்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரையும் உயர்த்தக்கூடிய முக்கியமான பொறுப்பு என்கிட்ட இருக்குது. எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றுவேன், எங்கள் அம்மாவை காப்பாற்றுவேன், என் தம்பியை காப்பாற்றுவேன், அண்ணனை காப்பாற்றுவேன், தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைப்பேன், அக்கா கல்யாணம் பண்ணி வைப்பேன். எல்லாருக்கும் உதவக்கூடிய அதிகமான நல்ல பண்பு உடையவர்கள். அது முக்கியமாக பார்த்திங்கன்னா அன்பு அதிகமாக, ரொம்ப பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக எல்லார்கிட்டேயும் ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள்.